சென்னை எழும்பூரில் அதிமுக பொதுச் செயலாளர் புரட்சித் தமிழர் எடப்பாடி கே பழனிசாமி தலைமையில் இஃப்தார் நோன்பு திறக்கும் நிகழ்ச்சி நடைபெற்று வருகிறது. இதுகுறித்த கூடுதல் தகவல்களை தலைமை செய்தியாளர் ஜெயக்குமார் வழங்க கேட்கலாம். வணக்கம் ஜெயக்குமார், கூடுதல் விவரங்களை வழங்கலாம். வணக்கம் சுரேஷ். பொதுச் செயலாளரும் முன்னாள் முதலமைச்சருமான புரட்சித் தமிழர் எடப்பாடி கே நோன்பு திறக்கக்கூடிய ரமலான் காலத்திலே முன்னேற்ற கழகத்தின் ஒவ்வொரு ஆண்டும் முன்னேற்ற கழக பொதுச் செயலாளர் புரட்சி தலைவி அம்மா அதிமுக பொதுச் செயலாளரும் சரி, இஸ்லாமிய பெருமக்கள் நோன்பாக இருக்கக்கூடிய ரமலான் நோன்பை ஒவ்வொரு ஆண்டும் இஸ்லாமிய மக்களோடு கொண்டாடுவது வழக்கம். அதனுடைய அடிப்படையிலே இன்றைக்கு எழும்பூரிலே பிரம்மாண்டமான முறையில் சிறப்பு தொழுகையோடு அந்த அதே போன்று இஸ்லாமியுடைய அந்த சிறப்பு பிரார்த்தனைகளோடு ரமலான் நோன்பு நடைபெற்று வருகிறது. ரமலான் அந்த மதத்திலே பள்ளிவாசலுக்கு நோன்பு திறப்பதற்கு தயாரிக்கக்கூடிய விலையில்லா அரிசி கழகத்தின் சார்பிலே 40 விழாவிற்கு தேவைப்படக்கூடிய சந்தன கட்டணம் ஆட்சியிலே வழங்கப்பட்டது. 2018 வரை ஹஜ் பயணம் மேற்கொள்வதற்காக மத்திய அரசு சார்பிலே மானியம் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வழங்கிய நிதி நிறுத்தப்பட்ட போது நேரடியாக கோரிக்கை வைத்து 2019ஆம் ஆண்டு 6 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு தமிழக அரசு இது போதாது என்று இஸ்லாமிய மக்கள் கோரிக்கை வைத்த போது 12 கோடி ரூபாயாக அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் அந்த நிதியானது உயர்த்தி கொடுக்கப்பட்டது. இஸ்லாமிய மக்களுடைய ஒரு புனித பயணம். அப்படி பயணம் மேற்கொள்ளக்கூடிய மக்களுக்கு உயர்த்தி கொடுத்த ஒரு மாபெரும் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் சென்னையிலே தங்கி செல்லும் ஆட்சி இல்லம் 15 கோடி ரூபாய் மதிப்பீட்டில அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற ஆட்சியில கட்டி உலமாக்களுக்கு வழங்கக்கூடிய ஓய்வூதியம் ரூபாய் அந்த ஓய்வூதியம் 3000 ரூபாயாக அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில வழங்கப்பட்டது. அதே போன்று உலமாக்களுக்கு வாகனம் 25 மானியத்துல அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற இஸ்லாமிய மக்களுக்கு உற்ற தோழனாக சிறுபான்மை பாதுகாவலனாக அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சியில இருந்த இல்லாத போதும் சரி, மக்களாக இன்றைக்கு பொதுச் செயலாளர் எதிர்கட்சி தலைவர் எடப்பாடி தேசிய ஜனநாயக பாஜக அமமுக தமிழ் மாநில காங்கிரஸ் வாசன் ஐஜேகே நிறுவன தலைவர் பாரிவேந்தர் ஐஜேகே கட்சி தலைவர் பூவை ஜெகன்மூர்த்தி பெருந்தலைவர் மக்கள் கட்சி தலைவர் புதிய தலைவராக இருக்கக்கூடிய அதே போல இஸ்லாமிய அமைப்புடைய பல்வேறு அமைப்புகளை சேர்ந்த நிர்வாகிகள் இன்றைக்கு மேடையில் இருக்கிறார்கள். அவர்களோடு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளர் இந்த சிறப்பு நோன்பு திறக்கக்கூடிய நிகழ்ச்சியிலே பங்கேற்றிருக்கிறார்கள். அதிமுகவுடைய முன்னாள் அமைச்சர்கள், தலைமை கழக சட்டமன்ற உறுப்பினர்கள், நாடாளுமன்ற உறுப்பினர்கள் ஏராளமானோர் வருகிறார்கள். அவர்களோடு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் எழுச்சியோடு இந்த நோன்பு திறக்கக்கூடிய நிகழ்ச்சியானது நடைபெற்று வருகிறது. நடைபெறக்கூடிய இந்த நிகழ்ச்சிக்கு உலமாக்கள் ஏராளமானோர் இன்றைக்கு அதிமுகவுடைய பொதுச் செயலாளரோடு அந்த இருக்கையில் அமர்ந்தபடியே அந்த சிறப்பு தொழுகை நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து நிகழ்ச்சியானது தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. தமிழ் வரவேற்பு உரையாற்றி ஒவ்வொரு கூட்டணி கட்சியை சேர்ந்தவர்கள் உரையாற்றி வருகிறார்கள். அந்த காட்சியை பார்க்கலாம்.